அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த மாற்றம், இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த தூய சக்தி, இதோ உங்கள் ஊரில் பிரம்மாண்ட திறப்பு விழா, கக்கூஸ் திறப்பு விழா, நவீன கட்டண கழிப்பிடம், இலவச கழிப்பிடம் உங்களுக்காக நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைக்க வருகிறார். பிரம்மாண்ட கக்கூஸ் திறப்பு விழா நடக்க இருக்கு. தம்பி தம்பி, எங்கடா போற? எங்க போற? முக்கியமா போறேன். காட்டுக்குள்ள போற? கக்கூஸ் பீப்பேல போற? அறிவு இல்ல உனக்காக தானே கட்டி வச்சிருக்கோம். டீசென்டா உங்களுக்கு மாற்றம் வரணும், கண்ட இடத்துல போக கூடாதுன்னு கட்டணத்தை கட்டி வச்சிருக்கோம். என்னடா உங்களுக்கு அநியாயமா இல்ல? ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்க, எல்லாம் செட் ஆயிரும். 10 நிமிஷமா தம்பி? போயா போனா அப்புறம் என்னைக்குமே போக முடியாது. பாத்துக்க, ஒழுக்கமா நில்லு. பிரம்மாண்டமான கட்டட இலவச கழிப்பிடம், பிரம்மாண்ட திறப்பு விழா, கக்கூஸ் திறப்பு விழா. பொதுமக்களே திரண்டு ஓடி வாருங்கள். எங்க போற? சரக்கு போட போறேன். எங்க போய்? காட்டுக்குள்ள போய் போட போறேன். உனக்காகத்தானே நாங்க வந்து தரேன். எங்க போல தரேன். உனக்காக தானே செப்பரேட் ரூமா கட்டி வச்சிருக்கோம். உள்ள போய் நீ பாட்டு கட்டிங் போட்டு திரத்துறாங்க பொதுமக்கள் எல்லாம். உள்ள போய் போட்டு வந்துடுறியா? உள்ள போ, தனித்தனி ரூம். உள்ள போய் அழகா நீ பாட்டு கடி. ஊறுகாய சாப்பிட்டு ஜடலோரெல்லாம் அப்படி வச்சிரு. அப்புறம் நான் அடுத்த வாட்டி யூஸ் ஆயிக்கும். தம்பி ஆத்திரமா அவசரமா காட்டுக்குள் ஒதுங்காதீர்கள். அடக்கவே முடியவில்லை என்றாலும் சொகுசான ஒரு இடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் இதோ உங்களுக்காக கழிப்பிடம். வயிற வலிக்குதியா? பிரம்மாண்ட திறப்பு விழா கட்டி வச்சிருக்கிறோம். நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் பண்ணிட்டு வந்து யாரும் இங்க பாரு. நான் சொல்றது கேளு. இங்க பாரு, என் வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க. 10 நிமிஷம் இரு, நான் போயிட்டு நானே நாத்த வந்துருவேன். நாத்த அடிச்சு கழுவி வரயா? அது ஈரப்பதம் இருக்கும், அப்புறம் கண்டுபிடிச்சுவாங்க. நான் வரதுக்கு முன்னாடி யாரு உள்ள போனாங்க? அதெல்லாம் தப்பு. அவனா 2 நான் 1 தானே. நான் ஃபர்ஸ்ட் அதுதான்ப்பா ஈரப்பதம் அதிகமா இருக்கும். தப்பு. போக கூடாதுன்னா போக கூடாது. நில்லுங்க கொஞ்சம் தம்பி. நம்ம ஆட்சிக்காக நீங்க அடக்க மாட்டீங்களாடா? ஆட்சிக்காக ஆயிரம் அடக்க முடியாது. சும்மா நீ பாட்டுக்கு ஏதாவது இருப்பா. அண்ணே ஆத்திரத்தோட அழைக்கிறோனே. சரி வந்துட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் இதோ வந்து விட்டார். பிரம்மாண்ட கழிப்பிட கக்கூசை திறந்து வைக்க வந்து கொண்டு இருக்கிறார். மேடம் ரொம்ப நேரம் அடக்கிட்டு இருக்காங்க. எனக்குமே கொஞ்சம் சீக்கிரம் திறந்து வச்சுங்க. சில வார்த்தைகள் பேசி திறந்து வைப்பாரு. என்னை வந்து ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா வந்து வரவேற்றிருக்காங்க. எதுக்கு வரவேற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆமா, கட்டண கழிப்பிடம். அது எல்லாத்துக்குமே அத்தியாவசியம், ரொம்ப அத்தியாவசியம். நம்மளோட அண்ணா ஆட்சியில இது ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு ஒவ்வொரு கழிப்பிடம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எல்லாருமே பொறுமையா காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்து இன்னும் 4-5 வீட்டுல போயிட்டு நல்லா பாத்ரூம் கட் பண்றதுக்காக சிறப்பு விழாக்காக என்னை கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ நான் இங்க வந்திருக்கேன். கக்கூஸ் திறந்து வைக்க போகிறார். இன்னும் அந்த அழகான அந்த பொன்னான நேரம், பிரம்மாண்ட கக்கூஸ் திறப்பு விழா இதோ உங்கள் கண் முன்னே நடக்க இருக்கிறது. மேடம் போட்டுலாம் மேடம். நீங்க கட் பண்றீங்க மேடம். கட் பண்ணுங்க. இந்த கலர்ல வச்சிருக்கீங்க, பச்சை கலர் தாங்க கட் பண்ணுங்க. கட் பண்ணாதான் நிறைய பேர் வந்து. ஓகே, ஒண்ணு இல்ல மேடம், ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கடா. அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இருப்பா மேடம். இப்போ கலர் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டுங்க. அடுத்ததுல பச்சை கலர் வச்சுக்கோ. சரியா? கரெக்ட்டா இருக்கு. நேரம் கரெக்ட்டா வெட்டிரு மேடம். நேரம் கரெக்ட்டா இருக்கு. இல்ல இப்போ நேரம் தப்பா இருக்கு. 4 மணிக்கு வெட்டினாதான் வந்துட்டு நல்ல நேரம். 4 மணிக்கு தான் நல்ல நேரம் வருது. ராவு காலத்துல கக்கூச கட் பண்ண 2 மணிக்கு கட் பண்ண கூடாது. 4 மணிக்கு கட் பண்ணாதான் நல்ல. ராவு காலத்துல பேள கூடாது. சாரி, சத்தியமான சிரிக்காதனே, நீ வெறியாவுதனே. தயவு செஞ்சு சிரிக்காத. அந்த பாத்ரூம் போங்க, அதுக்குள்ள நல்ல நேரம் வந்துரும். அத முடிச்சிட்டு இங்க வந்துருங்க, நம்ம கட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் நீங்க உள்ள போகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க 4 மணி 2 நிமிஷத்துல கட் பண்ணாதான் நல்லபடியா இருக்கும். ஆமா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, நான் சொல்ற எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பாத்ரூம் வராது. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இந்த மேடையை பாருங்க, எவ்வளோ அழகான மேடை. மாப்பிள்ளை சீமான்லாம் இருக்காப்புல. 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மேடை இந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா தமிழ்நாட்டோட அரசியல் சூழலே வேற மாதிரி ஆகிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆனால் மாப்பிள்ளை இங்கே வந்து பேசுங்க. மாப்பிள்ளை வாங்க, உட்கார் மாமா, உட்கார். இங்கிட்டு வா, மறைய இங்கிட்டு வா. மாமா பேசும்போது பல விஷயங்களை பேசியிருந்தாப்புல. அரசியலில் மாறுபவன் இருக்கிற இடத்துல இருந்தே மாறி பேசுறவன் வேற.
உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், உனக்கு விளங்க நினைக்கிறேன். இன்று சரி என்று படுவது, இன்று சரி என்று படுவது நாளை தவறாகப்படும், தவறென்று படுவது நாளை சரியாகும், சரியாகப்படுவது நாளை தவறாகும். ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் அல்ல, ஜெயிக்கிற பக்கம் தூக்குற பக்கம் நிக்கிறவன், ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் அப்போ வாங்குறவன் அல்ல. அதுதான் கல்வியறிவிட பட்டறிவு முக்கியங்கிறான். என் கூட்டத்தை படிக்க விடாம பார்த்துக்கிறது தான் என்னுடைய பட்டறிவு. என் பிள்ளைய படிக்க வச்சுருந்தேன், அது வேற. அதான் சொல்றது என்னன்னா, மாப்பா நீ தேவையில்லாம என்னை இழுக்காத, பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் என்னங்கிற பார்ப்போம். பிறந்தநாள் வாழ்த்து. 75 72 அப்புறம் போலதான் நானும் இல்லை இல்லையே. அப்படிதான் இல்லை. அதாவது எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதாவது 71 வயசு ஆகுது. 71 வயசில் என் மாமியார் என் கனவுல வந்து சொன்னாங்க, 71ஆவது வயசில் உன்னை நான் சிஎம்மாக பார்க்கணும் தம்பி அப்படின்னாங்க. நானும் பாடுபட்டேன். ஆனால் இப்போது 72 வயசு ஆயிடுச்சு. ஐஸ் வேலையாவது வரது தான் பேச முடியும். எல்லாரும் சொன்னாங்க 72 வயசுல, எல்லாரும் சொன்னாங்க சரி நீங்கள் உட்காருங்க, சும்மா உட்காருங்க, தெரியும். எல்லாரும் சொன்னாங்க 72ஆவது வயசில் சிஎம் ஆயிடுவேன். இப்போ நான் அதுக்கு தான் பாடுபட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம் கட்சியே இல்லையே எப்படி வந்து நீங்கள் சிஎம் ஆவீங்க அப்படின்ட்டு. நான் ஆவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் நல்லா சொல்லுவாங்க, அவங்க மாமியாராக கிடச்சதுக்கு நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணுன்ட்டு. அப்படி கிடையாது, நான் மருமகனாக கிடச்சதுக்கு தான் அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. 73ஆவது வயசில் கண்டிப்பாக நான் வந்து சிஎம் ஆகும், கண்டிப்பாக ஆயிடுவேன். இன்னொரு விஷயம், உட்காந்துருக்காங்க 2 பேர், அவங்க எலெக்ஷன் அப்போ தான் கட்சி அழிச்சாங்க. நானும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அழிச்சிட்டேன். அதனால் இதுக்கப்புறம் சேர்ந்து பயணிப்போம். என்ன சொல்கிறீங்க? நன்றி. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு, எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இப்படி பண்ணிட்டேன். தம்பி 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 இங்கே போய் என்னாச்சு சொல்லியா? எதா இருந்தாலும் அண்ணன்ட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஓ தம்பி, ஜனநாயகன் படம் பார்த்துருந்தியா? படம் பார்த்து எல்லாரும் அழுகுறாங்கப்பா. என்னதான் அந்த படத்துல இருக்குன்னு தெரியல. நானும் அந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது கடைசியில தான் அழுகுறாங்களாமா. கடைசியில் அழுகுறாங்கன்னா விஜய் போறாருன்னு அழுகுறாங்களா, இல்லை ஏதாவது முக்கியமான சீன் ஏதாவது இருக்காப்பா? எவ்வளோ மனசாது கழுவு எதுக்கு அழுகுறேன்? வேற எதுக்கே அழுகுறா? ஓகே தம்பி புரியுது, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஜந்தர் மந்தர் மாணவர்கள் போராட்டம் வெற்றி அடைஞ்சிடும், ஆனந்த கண்ணீர் விடுற தம்பி. பெருமையா இருக்கு எனக்கு, உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு. பேசாம போயிடுது, அதுக்கெல்லாம் அழுகல். நானு வேற என்ன வீட்டுல குடும்ப பிரச்சனையா, கடன் பிரச்சனையா? நம்ம சின்னையாவும் பெரியாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏதே பெரிய அரசியலை விட்டு போராட்டாரு. இங்க பேரு தம்பி, அடிச்சு மண்டையை உடைச்சிருவான். இதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்க நீனு. அவர் கட்சியை விட்டு போனாரா, அரசியல் விட்டு போனாருன்னா உனக்கு என்னையா? யாரா கண்டென்ட் தரது? எவ்வளவு கண்டென்ட் அவங்கள வச்சு நம்ம பண்ணிருக்கோம். யாரு கண்டென்ட் தரது? ஆமாடா, கரெக்ட். இந்த வாய்ஸ் இனிமே எடுப்பியா? கரெக்ட். நான் தான் பண்ண முடியாது. அந்த கட்சியை காப்பாத்துவேன். நான் எடுக்க முடியுமா இந்த சண்டையை? கரெக்ட், பண்ண முடியாது. ஆனா வருஷம் முழுக்க நம்ம தான் சொன்னோம், இந்த சண்டையை நம்பாதீங்களா, ஒண்ணு சேர்ந்துருவாங்க, சுத்தி இருக்கிற எல்லாரும் அடி வாங்க போறீங்க, கேவலப்பட போறீங்கன்னு. மாட்டினீங்களா? போச்சு எல்லாம் போச்சு. கண்டென்ட் இல்லை, போச்சு எல்லாம் போச்சு. ஐயா பிடிப்போம், நீ கூட இந்த வாய்ஸை எடுப்ப, நான் எங்க போய் எடுக்கிறது? ஆமா, அவரு சின்னையா அரசியலர்கள். போச்சு, பேசி வெறுப்பேன் சொல்லிட்டேன் நானு. அங்க பாரு டால்பின். வா